ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சிப்பிரிகளோட பரிபூர்ண அனுகிரகத்தால் இப்போ ஜெயேந்திர பிரிவா நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற பாலபிரிவாளோட அனுகிரகத்தால் நம்ம எல்லாருக்கும் பிதாமகராக இருக்கக்கூடிய எங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் மணிமாமா அவர்களோட பெரு முயற்சியால் இந்த தங்கரதமானது நாளைக்கு பவனி வந்து நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அர்ப்பணிக்கும் விழாவானது வெகு வெகு சிறப்பாக நம்ம இறைபணி ஏகாம்பரேஸ்வரர் இறைபணி அறக்கட்டளை மூலமாக நடைபெற உள்ளது. முதல்ல நம்ம பெரியவாளுக்கு எங்களோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி விழா தொடக்க நாள், 2வது காலம். இந்த காலத்தை பெருமை சேர்க்க வரையா நமது இந்து அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் நம்ம பிச்சாண்டி சார் வந்து நமக்கு பெருமை சேர்த்துருக்கோம். பிச்சாண்டி சாரை பேசுறதுக்கு இப்போ போய் சமுத்திரத்து ஆழத்தை அலங்கிற மாதிரி தான். அவரை பற்றி சொல்லணும்னா நாளும் போராது, வயசும் போராது. அப்பேற்பட்ட உன்னதமான மனுஷர். எத்தனையோ அவரோட கமிஷனாக இருக்கிற போது 4 பேருக்கும் முக்கியமான அமைச்சர் சீஃப் மினிஸ்டருக்கு பிஏவாக இருந்திருக்கார். இந்த நிலையத்துறையில் 5 வருஷம் ஆணையராக மாற்றாமல் ஒரே இடத்துல இருந்ததோடு அல்ல, லட்சக்கணக்கான கோவில் கும்பாபிஷேக காரணமாக இருந்தவர். அவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு எப்பெல்லாம் நான் வந்து அவர் ஆணையராகவோ இல்லை வேறெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப எங்களோட கணவரை விட முக்கியமாக அவரை நினைக்கிறது. ஏன்னா எனக்கு எல்லாமே நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது எனக்கு தேவை அட்வைஸ் இல்லை, ஆறுதல் தான். எத்தனையோ ஹெச்ஆர்என்சியில் ப்ராப்ளங்கள்லாம் வரபோது என்னை அரவணைச்சு ஒரு தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு 270 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினா அவருக்கு தான் முதன்மையாக நான் நன்றி சொல்லணும். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பலத்த கரகோஷம். அவர் நார்மலாக எங்கேயும் வரதில்லை. நான் இந்த தடவை ரொம்ப எப்போதுமே நான் அவரை கண்டிஷன்லாம் போடுறதில்ல. இந்த தடவை கண்டிஷன் இங்கே வந்து தான் ஆகணும்னு ஒரு மெசேஜ் போட்டதுக்கு ஏற்றுண்டு உடனே வந்து அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். ஏன்னா எல்லாமே சுவாமி அனுகிரகம் பண்ணுறது தானே. வரபோது ஒன்றும் எடுத்துன்னு போக போகிறது இல்லை, போகிற போது நம்ம ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. வரபோது ஒன்றும் கொண்டு வரல, போகிற போது ஒன்றும் எடுத்துன்னு போக போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் அவரும் பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம மணிகண்டன் சாரோட ஸ்பீச், அவரை பெரிய பரம ரசிகரா மணிகண்டனோட. அதனால் அவசரமாக மணிகண்டன் ஸ்பீச்சை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கிறோம். இவ்வளவு விமர்சையாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாமுமே ஆனால் கோபாலபுரம் மணிமாமாக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். கோபாலபுரம் மணிமாமாக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம். நமஸ்காரம். பிச்சாண்டி சார் 2 வார்த்தை பேசிட்டு இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த திருக்கோயிலில் மணிமண்டபத்தில் இந்த தங்கத்தேர் பூஜை 2ஆம் கால பூஜையில் கலந்துகிறது நான் பெற்ற பெரிய பேராகும். இந்த நிகழ்ச்சியில் என்னை வந்து கலந்துக்க சொல்லி மகாலட்சுமி அம்மா சொன்னாங்க. அவங்க எது சொன்னாலும் நான் உடனே சில மேற்கொண்டு செஞ்சுடுவேன். ஏன்னா அது ஒரு தெய்வ வாக்கு மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள எனக்கும் என்னுடைய மனைவிக்கும். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வர சொன்னாங்க, போயிட்டேன். அதே மாதிரி காஞ்சி பெரியவாளுடைய இதில் வந்து வர சொன்னாங்க, போயிட்டேன். இது மாதிரி எந்த கோயில் இருந்தாலும் சொல்லுவாங்க, ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வர சொன்னாங்க, போயிட்டேன் நான். அது மாதிரி சொன்னாங்கன்னா அங்கே ஏதாவது இருக்கும், ஒரு அனுக்கிரகம் இருந்தாலும் வழி அதை வந்து சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வர சொன்னாங்க. உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட நீங்கள் வாங்க நல்லாயிடுவீங்கன்னாங்க. இங்கே வர எனக்கு எல்லாமே நல்லா போச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து இருமல்லாம் இருந்ததுன்றது சொன்னால் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருளாசி உள்ள அம்மையார் அவங்க. சாதாரணமாக ஒரு சின்ன திருப்பணி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 1000 நெருங்குறாங்க கும்பாபிஷேகங்கள்.
ஒரு தனி மனுஷியாக தன்னுடைய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களோட அவங்களுடைய உதவியோடு செய்கிறதெல்லாம் மிக அபூர்வமான செயல். இப்போ நான்லாம் ஒரு கமிஷனாக இருந்தேன்னா அரசாங்கத்தினுடைய ஒத்தாசையில் அவங்களுடைய அதிகாரத்தில் நாங்கள் செய்கிறோம்னா அதில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. ஆனால் ஒரு திருவருள் கை கூட்டலான வழி இந்த மாதிரி இவங்கள மாதிரிலாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு செஞ்சு இன்றைக்கி தங்க ரதத்தை ஏற்பாடு செய்து நம்ம கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு தங்க ரதமும் தங்க விமானமும் மிக முக்கியமானது. அது இருந்ததுன்னா எப்படி திருக்குளமோ மேலே ஒரு ராஜகோபுரமோ இதெல்லாம் இருக்குதோ அது மாதிரி தங்க விமானமும் தங்க ரதமும் ரொம்ப விசேஷம். அந்த முறையில் இந்த தங்க ரதத்தை செஞ்சு கொடுக்குறாங்க அவங்கள நான் பாராட்டுகிறேன். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கொடுக்குறாங்க. நான் அவங்கள மனமாற உங்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மணிகண்டன் சார் வந்திருக்காரு, அவங்க மணி ஐயா வந்திருக்கிறாங்க, மணி ஐயர் வந்திருக்கிறாங்க, கோபாலபுரம் மணி ஐயர் வந்திருக்கிறாங்க, நம்ம சுப்பிரமணியம் சார் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் என் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க. அவங்களுடைய பேச்சை மணிகண்டன் சாருடைய பேச்சை நம்ம கேட்போம். ஒரே ஒரு சின்னது, நம்ம காஞ்சி பெரியவாளுடைய எனக்கும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறையருளால் எனக்கு கிடைச்சது. 1985 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நானும் அவரும் போய் பார்த்துக்கிறோம். அப்போ அவர் பார்த்தார். ஏன்னா பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் எம்ஜிஆரை கேட்டாங்க, ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் கோயிலுக்கு போகல, வாழும் தெய்வத்தை நான் பார்க்கணும், அதனால் நான் காஞ்சி பெரியவாளை போய் பார்க்கணுன்னு சொல்லி அவர் பார்த்தோம். அப்போ கூட இருந்தார், நானும் கூட இருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, அவர் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது எதையும் பேசுகிறது மணியன் ஜானகி அம்மா சொல்லி பெரியவாளை போய் பார்த்தாங்க. உடம்பு சரியில்லை, நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் பண்ண பெரியவான்னு சொல்லும் பொழுது அவர் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார். மேலே ஒரு விமானம் போச்சு. அப்போ பெரியவாள் சொன்னார், ராமச்சந்திரன் இந்த விமானத்தில் நல்லபடியாக திரும்பி வருவான், ஆட்சியில் உட்காருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் விமானத்தில் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு 3-4 வருஷம் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம காலத்தில் அவரை கடவுளுடைய அம்சமாக நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம கிடைத்திருக்கிற பேர் அது. உங்களுக்கு எல்லாரும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மணிகண்டன் சாருடைய உரையை நம்ம கேட்போமாக என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதே போல் இப்போ இந்து அறநிலையத்துறையில் அமைச்சராக இருக்கட்டும், ஆணையராக இருக்கட்டும், நம்ம அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம மிஸ்ஸஸ் சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாரும் எல்லா விதத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா. வெளியிலேயே தெரியாமல் ரொம்ப நிறையா கோவில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. நம்ம மயிலாடுதுறை மாவட்ட தலைவர், நம்ம அரங்கா குழு தலைவர் அவர் சாமிநாதன் அவர் வந்திருக்காரு. நாளைக்கு நான் இப்போ மிக மிக முக்கிய விருந்தினர் 12 மணிக்கு தேருக்கு ஸ்பெஷல் பூஜை போட்டு தேரை வடம் முடித்து இழுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரியன் உச்சி வேலைக்கு வரும்போது நாளைக்கு யார் அப்போ எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் நிச்சயமாக ஏகாம்பரேஸ்வரரும் காமாட்சி அம்மாளும் கொடுப்பான்னு சொல்லி இப்போ மணிகண்டன் ஸ்பீச் ஆரம்பம். ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு கொஞ்சம் எனக்கு காது கேட்காது. மகாபெரிவா மகராஜிக்கு மகாபெரிவா மகராஜிக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் இந்த மண்ணில் பல்வேறு அதிசயங்களை நடத்தி காட்டி நாமெல்லாம் மகாபெரியவா என்றும் ஜெகத்குரு என்றும் 68வது பீடாதிபதி என்றும் கொண்டாடிய மகாபெரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய கைத்தட்டல்களையே காணிக்கையாக்க பணிந்து வேண்டுகின்றேன்.
தயவுசெய்து சன்னிதானத்தில் முன்னாடி இருக்கிறவங்க, அங்கங்கே நின்று பேசுகிறவங்க ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயம் காதில் கேட்குறதுக்காக கொஞ்சம் வந்து அமரலாம். மைக் செட்டுக்காரரு இங்கே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் சத்தத்தை குறைக்கலாம். ஏகம்பனின் தங்கரதம் ஜெயேந்திர பெரியவாளினுடைய மனோரதமாக இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்திற்கான எல்லா பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு திருத்தேரோட்ட வெள்ளோட்டம் நடைபெறுவதற்கு முன்பு இங்கே பூர்வாங்க பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னைக்கு இணையாக நாங்கள் நினைக்கக்கூடிய மகாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கின்ற போது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முன்னாள் ஆணையரையும் எம்ஜிஆர் அவர்களுடைய இதயத் துடிப்பாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சித் தலைவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய பிச்சாண்டி ஐயா அவர்களுடைய பெருமையை பேசினார்கள். எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண்தான் இருப்பார்கள் என்பார்கள். பெரியவருடைய சன்னிதானத்திற்கு தெரியும். ஐயா பிச்சாண்டி அவர்களுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி யாருக்கு என்றால் எங்களுடைய அன்னியாருக்கும் அம்மையாருக்கும் தான் சேரும் என்பதால் அவர் இணைந்து வருவது. ஏன்னா அவருடைய ஆணையராக இருந்த காலத்தில் அவர் போகாத கோவில் இருக்காது, பார்க்காத கும்ப மரியாதை இருக்காது, கிடைக்காத மாணிக்க பரிசு கிடைக்காது. ஆனால் மகாலட்சுமி மாமிகிட்ட ஆண்டவன் போய் சொல்கிறார், அவர் 40 வருஷமாக உழைச்சிட்டாரு, இப்போ கொஞ்சம் அவர் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கணும், அந்த நேரத்தில் அவர் மட்டும் வரக்கூடாது, மகாலட்சுமியோடு சேர்ந்து வரணும்னு எங்கள் அன்னியாருக்கு தான் நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா உண்மையிலேயே அவர் சீர்மிகு பணியை ஆற்றிய காலத்தில் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கான தாயாக அவர்கள் இருந்ததினால்தான் அவர்கள் வெள்ளை உடை அடித்து இன்றைக்கு பல பேருடன் பேர். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் இன்னும் 2-3 நாளைக்கு மகாலட்சுமி மாமியை எல்லாரும் ஷிஃப்ட்டு போட்டு பாராட்டுவீங்க. மாமி மாதிரி கிடையாது, பூசலார் மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறா, பெரியவாளுக்கு பெரிய டிவோட்டி, அப்படி தங்கரதம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் மாமிக்கு கிடைக்கிற சிறப்பு இல்லை, எங்களுடைய மரியாதைக்குரிய சுப்பிரமணிய மாமாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நீங்கள் அவருக்கு தான் கைத்தட்டணும். அவர் ஆற்றை பார்த்துக்கிறதுனால தான் மாமியால் பறந்து பறந்து ஜாக்கி ஜான் மாதிரி ஓட முடியறது. வலசையை நான் சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவர் பார்க்குறார், சந்தடி சாக்கில் நம்ம பேரை இழுத்து விட்டாரு அப்படின்னு. அவர் தான் என் காதில் வந்து வழக்கம் போல் நீ மாமியை பற்றி சொல்ல வேண்டாம், சுப்பிரமணிய மாமாவை பற்றி சொல்லிவிடு அப்படின்னார். அதனால சொல்லிட்டேன். நம்ம குறிப்பாக இந்த நேரத்தில் நான் இப்போ வந்தே பாரத் மாதிரி ஆரம்பித்தா நம்ம கடகடன் நேராக செய்திக்கு போகணும். யார் நல்லது செய்தாலும் நம்ம மனதார பாராட்டணும். மாமியும் வலசி அண்ணாவெல்லாம் செய்வா, கொஞ்சம் பேரை சொல்கிறதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. நான் தைரியமாக உடைச்சி சொல்கிறேன், இந்த ஏகாம்பரருடைய திருத்தேர் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னை கரைத்து கொண்ட தமிழக முதல்வருடைய துணைவியாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நல்லா தரலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசகம் உள்ளிட்ட அத்தனை நல்ல பேரும் இங்கே இந்த நேர்த்தியான பணிகள் சிறப்பாக நடைபெறணும்னு பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நான் அவங்களுக்கு பணிந்து ஒன்று சொல்லுவேன், இந்த ஏகாம்பரருடைய திருத்தேர் வேறு எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்து வெள்ளோட்டம் நடந்து போயிருக்கலாம். கலவையும் இளையாத்தங்குடியும் கும்பகோணமும் பெரியவருடைய மனதிற்கு பிடித்த இடம் என்றாலும் கூட இன்றைக்கும் அவர் நிலையாக இருக்கக்கூடும் எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக நீங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் இடைவிடாது இந்த வயதிலும் கோபாலபுரத்திலிருந்து சென்னைக்கிலிருந்து இங்கு வர்றதுங்கிறது கார் இருக்குது, வசதி இருக்குது, வாகனம் இருக்குது. ஆனாலும் 50 வயசு ஆயிடுச்சுன்னா உடம்பு வலிக்குதுங்கிறோம். 80 கடந்த பிறகும்
என் அப்பன் பெரியவரே என்று பெரியவருக்காக குலசேகர ஆழ்வார் சொல்லுவாரே, படையேடாய் ஆகேனோ, பார்க்குவளை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியாய் ஆகேனோ, நாற்காலி ஆகேனோன்னு தன்னை கரைத்து கொள்ளக்கூடிய மணிமாமாவுக்கு தான் நீங்க கைத்தட்டு கொடுக்கணும். பத்தாது, பத்தவே பத்தாது. கிள்ளி தர்ற மனுஷனை பார்த்துருக்கேன். 15 வருஷமா அவரை அனுகூலமாக பார்க்குறேன். அள்ளித்தரக்கூடிய மனிதன். ஒரு தங்கத்தேரை நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இறைப்பணி செய்யக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுத்துட்டு போங்க, அதுவும் முடியாதவன் நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போங்க. இன்னும் நாட்டில் 100 பேர் வரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளவு இந்த பொது காரியத்தில் ஈடுபடுறதுல இப்போ மாமிக்கோ ஜெயராமண்ணாக்கோ இல்லை அவ கமிட்டிக்கோ, அதுவும் நம்மளுடைய சுவாமிநாதன் அவர் இப்போ எல்லாரும் போய் வைத்தீஸ்வரனை பார்க்குறாரோ இல்லையோ சுவாமிநாதனை பார்க்குறாங்க. எங்கள் வாழ்க்கை விளம்பரமான்னு இத்தனை பேரும் தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வர்றதுடைய நோக்கம் என்ன? உண்மையாகவே ஆதிசங்கரருடைய மறு உருவமாக இருந்தவர் பெரியவா விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்தவர் நம்முடைய புது பெரியவா. அந்த ஜெயேந்திரர் மனதில் உருவான அந்த விஷயத்தை செய்த பெருமைக்காகவே இந்த கமிட்டிக்கு நம்ம கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரு தேர் உருவாகிறதுங்கிறது அப்படி இல்லை. அதுவும் நம்ம பார்த்த ஒரு 3-4 மாசமா தொழிற்சாலை மாதிரி அங்கே நூற்றுக்கணக்கான அன்பர்கள் தங்களை கரைத்து கொண்டார்கள். நான் வந்து மகாலிங்கத்திட்ட கேட்டு போவேன், மணிமாமாவுடைய உசுரே தேரில் தான் இருக்குது, அதை தயார் பண்ணி மாமி கையில் ஒப்படைக்கணும், மாமி அரசாங்கம் கையில் ஒப்படைச்சாதான் அவள் உயிருன்னா. காளையார் கோவில் சின்ன மருது பெரிய மருது கட்டிய குப்பமுத்து ஆசாரி எப்படி தேருக்காக உயிரை கொடுத்தானோ, அந்த மாதிரி இந்த கட்சி ஏகம்பனுடைய தேருக்காக தன்னை கரைத்தவர்கள் இந்த மாமியும் மணிமாமாவும். நான் அவர்களை வாழ்த்தி பாடணும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் என்பதல்ல நோக்கம். நல்லவர்களை பாராட்டாமல் இருப்பதே தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆணையர்கிட்ட போய் கேட்டாங்க, மணி 7 ஆயிடுச்சே நீங்கள் புறப்படணுமான்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை 1/2 மணி நேரம் மணிகண்ட பேச்சை கேட்குறேன், அப்புறம் தேரை பார்க்குறேன், அப்புறம் சாப்பிட்டு போகிறேன்னார். சாதாரண நம்ம ஊரில் யாராவது ஒரு சின்னதாக பேர் எடுத்தவங்க கூட எனக்கு பல வேலை இருக்கும்பா. ஹெச்ஆர்என்சிக்கு கமிஷனராக இருந்து எம்ஜிஆர் இதயத்தில் இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி நடக்கணும்னு இன்றைக்கும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றவர் மகாலட்சுமி மேடத்தினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறார் என்றால் இது அவர் எடுத்த முடிவில்லை, பெரியவர் முடிவெடுக்கிறார். இது நல்லது நடக்குது, இந்த இடத்துல நீ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணும். அதான் உண்மை. அதுவும் குறிப்பாக இங்கே உள்ள பெண்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் 7:30 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றி வாசக்கதவை திறந்து கொல்லைப்பக்கம் கதவை சாத்தி மகாலட்சுமியை கூப்பிடுறோமோ இல்லையோ, இலக்கியாவுக்கும் இனியாவுக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டுருக்கோம். அதுலேயும் சில பேர் என்னாச்சுன்னு அழறா. அதுலேயும் இங்கே நம்ம அந்த கோவில் குருக்கள் ரொம்ப பிரமாதமாக என்கிட்ட பக்கத்தில் சொன்னார். என்கிட்ட செல்ஃபிலாம் எடுத்துட்டார். என்னை தெரியுமான்னு கேட்டேன். டெய்லி கார்த்தால ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்பேன்னார். என்னங்க அண்ணன் நீங்கள் தானே அரிகேசன் நல்லூர்னார். இல்லைங்க நான் மணிகண்டன், எனக்கு இன்றைக்கி ராசி சரியில்லைன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் மாற்றிட்டார், இல்லை உங்கள் உபன்யாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சிவாச்சாரியார் சிரிச்சே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. மந்திரங்களை அடி நாதத்துலேருந்து சொன்னார். அதே மாதிரி ஆணையருக்கும் சொல்கிறேன், எங்கள் அண்ணியாருக்கும் சொல்கிறேன், அம்மாவுக்கும். அவருக்கு கை முடியல, கால் முடியல, அது முடியலலாம் கவலையே படாதீங்க. இந்த நாட்டில் நல்லது நடறதுக்காக இன்னும் ஒரு 100 வருஷம் அவர் ஆரோக்கியமாக இருப்பார். கவலையே படாதீங்க, பெரியவா பார்த்துப்பார். மணிமாமாவினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. எதா இருந்தாலும் இந்த வீடியோ இவங்க கூட கொஞ்சம் பணிந்து உங்கள் திருவடியை தொழுது கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கலாம், ஏன்னா இந்த எனக்கு முகம் பார்த்தா தான் பேச்சு வரும். இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. பாவம், அவர் சுற்றி எடுக்கிறார். என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இப்படி ஒருத்தரை எடுக்கலை. இதுவும் கார்த்திகை தீப திருநாள் 2வது நாள். இது யாருக்காவது இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒன்று சொல்கிறேன். மாமி தொடங்கி வச்சபோது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கரெக்டாக அங்கே தீபத்துக்கான மணி ஓசை எழுப்பப்பட்டது.
எல்லாம் பேக் பண்ணி போனவா நீங்கள் சொல்லி அவரை சொல்லி முடிச்சோன்னா மங்களவாத்தியம் இசைக்க ஆரம்பித்தா. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், லட்சோப லட்சம் இந்த 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 30 வருஷத்தில் 13 வயசுலேருந்து பேச ஆரம்பித்தேன். கோவிலுடைய அர்த்த மண்டபத்தில் பேசுவோம், மகா மண்டபத்தில் பேசுவோம், வசந்த மண்டபத்தில் பேசுவோம், இல்லை திடலில் போட்டிருப்பா, இல்லை மாமி கும்பாபிஷேகம்னா மாமி சொல்லியே ஒரு 15 கும்பாபிஷேகத்தில் பேசியிருப்பேன். நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அடுத்த இன்னும் 50 வருஷம் என்னுடைய நோக்கம் மாமி ஜெயராம் அண்ணா என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். ஏன்னா அவங்க 2 பேருமே தனக்காக வாழலை, இந்த நாட்டில் ஆன்மீகம் தலைக்கணும்னு வாழ்கிறான். அவங்க 2 பேரையும் முருகா என்ன சொல்கிறா? ஆமாம், பொதுவாக மற்ற இடத்துல பேசினா எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் மகா பெரியவர் சன்னிதானத்தில் பேசும்போது ஆணையர் மோதிரம் போடுவார்னு நம்பிக்கை இருக்குது. மகாலட்சுமி மாமி செயின் போட்டால் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது அவளுடைய பெருந்தன்மை. ஏகாம்பரேஸ்வரருக்கு தங்கத்தேர் பண்ணுறவா எனக்கு ஒரு 8 பவுன் செயின் போடாமையா போயிடுவா. கமிஷனர் பார்க்குறாரு, இது தெரிஞ்சிருந்தா நான் நாளைக்கே வந்திருப்பேனே சிஎம் வீட்டில் வரும்போதே அப்படிங்கிறா. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் பணிந்து சொல்கிறேன், நம்ம நிறைய சின்ன சின்ன செய்திகளாக போகிறதுக்கு முன்னாடி மாமிக்கு ஒரு நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் ஆணையத்தையும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காத விழாக்கள் இல்லை. விழாக்கள் எப்போதுமே மண்டபங்களில் நடக்கும், மைதானத்தில் நடக்கும். நான் கூட இந்த 53 வயசில் 30 வருஷமாக மனிதர்களுக்காக பேசியிருக்கேன், மணிக்காக பேசியிருக்கேன். இன்றைக்கி தான் என் பேச்சை நேராக மகா பெரியவரே உட்காந்து கேட்குறார். மணிமண்டபத்தில் மகா பெரியவர் மாமி சொல்லும்போது சொன்னால், முதல் நாள் உன்னுடைய பேச்சு, நான் சொன்னேன் எத்தனை பேர் இருப்பான்னு. பெரியவா உட்காந்து கேட்பாடா, வாடா வந்து பேசுகிறான்னு. சத்தியம், அவள் சொன்ன வார்த்தை ஃபோனில். நான் இல்லை, ஆர்டிஸ்ட் கணேஷாக இருக்கட்டும், அருணா சாய்ராமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உரிமையோட காதை திருகி கூப்பிடக்கூடிய தகுதியை மாமிக்கு கொடுத்துருக்கான்னா அது மாமிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லை, அவர்களுடைய இறைப்பணிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நான் அவர்களை மட்டும் இல்லை, இந்த இவருக்கு வேலை இல்லையா, இது மாதிரி 100கணக்கான பேர் தொண்டு செய்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த தங்கரத வெள்ளோட்டம் உண்மையிலேயே சொல்கிறேன், ஜெயந்திரருடைய மனசும் அதற்கு அப்படியே வழிவகுத்த புது பெரியவாளுடைய திட்டத்தை வகுத்து தந்த அந்த நல்ல அந்த திருத்தேரை செய்த ஆசாரி பெருமக்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா அவங்கள தான் நம்ம பத்தவே பத்தாது. ஒரு 5-6 மாதம் தன்னை உருக்கியிருக்காங்க சார். அக்னியில் தங்கத்தை உருக்கி அழுக்க எடுக்கிற மாதிரி இந்த தேருக்காக தன்னை உருக்கியிருக்காங்க. பல தடவை நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா புராண இதிகாச செய்திகளை விட இவங்களை ஏன் பாராட்டுறேன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுலேயும் ஆணையருக்கு பணிந்து சொல்வேன், அதில் பல பேர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ இது எதற்காகன்னா, ஒரு மடம் மனிதநேயத்தை வளர்க்கிறது என்று 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் சொன்னதை, பெரியவரை பார்த்து சொன்னதை இன்றைக்கும் எங்கள் புது பெரியவருடைய வடிவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஏகாம்பரருடைய தங்கத்தேர் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், சீக்கிரம் நானும் முடிச்சிடுவேன். நானும் மெட்ராஸ் போகணும். இடையில போகணும்னு நினச்சா ஒருத்தர் 2 பேராக எந்திருந்து போகணும். இருக்கிற 50 பேரும் அப்படியே போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் மீண்டும் மணிமாமாவினுடைய திருவடியும் மகா பெரியவருடைய திருவடியும் அடியேன் சேவித்து, இங்கே ஆகம முறைப்படி நம்ம சிவகோசியார் மரபிலே வந்தபடி இங்கே ஆச்சாரிய பெருமக்கள் ரொம்ப நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு முக்கிய நிகழ்வு இருக்குது, எல்லாரும் எல்லா நாளும் வரணும். என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் மணிமாமா பெரியவரா இல்லை இந்த கோவிலை பராமரிக்கக்கூடிய சிப்பந்தியாக இருக்க மகாலிங்கமாக செக்யூரிட்டியானா, எனக்கு இங்கே டாய்லெட்டை கூட சுத்தப்படுத்துகிற ஆயாமா கூட எனக்கு அவசியம்னு நான் நினைக்கிறவன். அவங்களுக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டை கொடுத்துட்டா நேராக உபன்யாசத்துக்குள்ள. ஏன்னா இந்த கோவில் மாதிரி செக்யூரிட்டியோ வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கும். நீங்கள் வேறு எந்த கோவில் இங்கே வந்தால் தொன்னையில் சாப்பாடும், சாதுர்மாசிய பூஜைன்னா மணிமாமா எடை போட்டு தான் சாப்பாடு போடுவார். மடப்பள்ளியில் இந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு என்னவோ அதில் 1% குறையாமல் இங்கே எல்லாருக்கும் நடக்கும். அப்பேற்பட்ட அந்த மனம் படைத்த மனிதர்கள் அவங்க எல்லாரும், ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு
சுவாமிக்கு வா எப்படி அந்த கும்பத்தில் மந்திரம் சொல்கிறதுக்கு தர்ப புல்ல கடத்துகிறாங்களோ அந்த மாதிரி நமக்கும் சாமிக்கும் பேசுகிறதுக்கான இடைப்பட்ட மனிதர்கள் நம்முடைய மகாலட்சுமி மாமி, மணிமாமா இவங்கெல்லாம். அதனால் எல்லார் சார்பாகவும் நம்முடைய புது பெரியவாளுடைய பாதார விந்தங்களுக்கு நம்முடைய நமஸ்காரத்தை. ஏன்னா அவருடைய கனவை இன்னைக்கு நினைவாக்கி இருக்காங்கங்கிறது தான் இந்த மணிமண்டபத்திற்கும் மாமிக்கும் கிடைத்த மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம கொஞ்ச நேரம் ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் சிந்திப்போம். இப்போ எல்லாருமே வந்தீங்க, பெரியவா சன்னதியில் நின்னீங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டெல்லாம் படிச்சிங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து அப்படியே போட்டுட்டாங்க, அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொறுப்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா விநாயகா சரணம் சரணம்னு போட்டுட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தேன், ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, அந்த அம்மா சத்தமாக சொன்னது. அந்த ரெண்டு அம்மாவுக்கு நடுவில் ஒரு அம்மா நின்று பேசினது, பெரியவா அடுத்த கார்த்திகைக்குள்ளேயாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடணும் பெரியவான்னு ஒரு அம்மா வேண்டிட்டா வாயை திறந்து. இப்போ கல்யாணம் ஆயிடுத்து அடுத்த கார்த்திகைக்கு, அப்போ என்ன வந்து வேண்டிப்பா? கல்யாணம் ஆனவளுக்கு எப்படியாவது கரு உண்டாகணும்னு வேண்டிப்பா. இதோ இப்போ சார் இருக்கார், பெரியவாள்கிட்ட என்ன வேண்டிப்பா? எப்படியாவது என்னுடைய குழந்தைக்கு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில் வேலை கிடைக்கணும்னு வேண்டிப்பா. இப்போ ஆணையர் என்ன வேண்டிப்பார்? எனக்கு ஆரோக்கியமாக வாழ்க்கை கொடுன்னு வேண்டிப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வேண்டிப்போம். ஒருத்தர் கல்யாணம் கேட்போம், ஒருத்தர் குழந்தை கேட்போம், ஒருத்தர் வீடு கேட்போம், ஒருத்தர் காசு கேட்போம், ஆரோக்கியம் கேட்போம். நான் இன்றைக்கி பெரியவா சன்னதியிலேருந்து சொல்கிறேன், அதுவும் இந்த மணிமண்டபத்தில் நாளைக்கு தேரை வடம் பிடிக்கும் போதோ இல்லை பெரியவாளை பற்றி நினைக்கும் போதோ ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சொல்லும் போதோ நீங்கள் நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் பெரியவா தருவார். நீங்கள் நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் பெரியவா தருவார். எதையும் கேட்கலைன்னா பெரியவா தன்னையே தருவார். இன்னொன்று சொல்கிறேன், நீங்களாம் இந்த ஓரிகை மண்டபத்தில் நீங்களாக கேட்டால் உங்கள் தகுதிக்கு தான் கேட்க தெரியும். பெரியவாளாக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார். எது பெருசுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல சாமி சன்னிதானத்துக்கு வந்துட்டோம்னா இங்கே தான் இருக்கணும் நம்ம சிந்தனை. கமிஷனரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், என்ன கமிஷனர்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. உலகத்திலேயே இந்நாள் முன்னாள் கிடையாத ஒரே கமிஷனர் நீங்கள் ஒருத்தர் தான். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாற்றி சொல்லிவிடுவாங்க. ஹெச்ஆர்என்சின்னா இன்னும் 50 வருஷத்துக்கு மனுஷன் கண்ணுக்குள்ளே வர்றது பிச்சாண்டி சார் தான். அந்த பேரை சொன்னதுக்கு மன்னிக்கணும் சார். ஆனானப்பட்ட 1000ல் ஒருவனாய் மன்னாதி மன்னனாய் இருந்தவனுடைய மனசையே ஆண்டிங்கன்னா உங்களுடைய ஒழுக்கம், நேர்மை, தூய்மை ஆண்டது. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ முதல் விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், முதல்ல கோவிலுக்குள்ளே வந்தால் முதல்ல பற்றே இருக்கக்கூடாது. கபாலி கோவிலுக்கு போகிறேன் நேற்று கார்த்திகை தீபம் பார்க்குறதுக்கு, ஜெயா டிவியில் திருவண்ணாமலை கமெண்ட்ரி முடிச்சுட்டு, அதுவும் 3 பெண்கள் போட்டு சொல்கிறாங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, அடி நாதத்திலேருந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்புறம் சொன்னேன், அம்மா சிவபுராணம் சொல்கிறீங்க, ஆனால் சுவாமியை பார்த்து சொல்லலாமே, ஏன் வாசலை பார்த்து சொல்கிறேன் இல்லைன்னு. இல்லை, புது செருப்பு வாசலில் தான் போட்டிருக்கோங்கிறா. அதில் பக்கத்தில் இருக்க மாமி சொல்கிறா, அது தெரிஞ்சுதான் நான்லாம் பையில் போட்டு கையில் கெட்டியாக கொண்டு வந்துட்டேங்கிறா. எதுக்கு சாமி கோவிலுக்கு வரோம்? பற்றை துறக்கிறதுக்கு வரோம். ஆனால் உண்மையாக சொன்னால் ஒரு செருப்பு மேலே இருக்கக்கூடிய பற்றை கூட நம்மளால் துறக்க முடியல. இப்போ நீங்கள் யாகசாலையை பார்க்குறீங்க, திருத்தேரை பார்க்குறீங்க, பெரியவா சன்னதியை பார்க்குறீங்க, அடியானுடைய உபன்யாசத்தை கேட்குறீங்க, ஆனால் மனசு எங்கே இருக்கும்? வீட்டில் லைட் ஆஃப் பண்ணமோ, டிவி ஓடிட்டுருக்கோம், அவள் வந்துட்டாளா ஆஃபீஸ்லேருந்து, சாப்பாடு குழந்தைங்க மனசு அலைப்பாயுது. மனம் ஒடுங்கணும். அது எதனால் முடியும்னா இறைவனுடைய நாமத்தால் மட்டும்தான் மனம் ஒடுங்கும். வேற எதுக்குமே மனசு அடங்காது. அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான். ஒரே வார்த்தை தான். அப்போ மனசை கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் மந்திரம் சொல்லிடுவாங்க. காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் 4-5 விஷயம் சொல்கிறார். முதல்ல நம்மளை இந்த தேகத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நம்மளை மனுஷனாக படைச்சாரே, அந்த படைப்பதற்கு காரணமாக இருந்தவளுக்கு பேர் தேக மாதான்னு பேர், நம்முடைய மாதா. அடுத்து மந்திரம் சொல்கிறாங்கல்ல, இப்போ காயத்ரி சொல்கிறாங்க, மந்திரங்கள்லேயே உயர்வானது
ஓம்பூர்பவச்சதச்சவதரண்யம் கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயாத். மந்திரங்களில் ரொம்ப உயர்வான காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும், வேத மந்திரத்தினுடைய மாதா வேத மாதா. முதல்ல நம்முடைய தேகத்தை மண்ணுலகத்துக்கு தந்தவ தேக மாதா, நம்மளை பெற்ற தாயார். ரெண்டாவது வேதம் சொல்லக்கூடிய வேத மாதா. மூன்றாவது கோமாதா. நாலாவது எதுன்னா இந்த ஜகத்தை ஆடக்கூடிய புவனத்தை ஆடக்கூடிய ஜெகன் மாதா. இந்த 4 மாதாவையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறார் மகா பெரியவர். எனக்கு தெரிஞ்சு ஓரிகை மணிமண்டபத்தில் தான் மறந்துடக்கூடாதீங்க. இங்கே தாயாரினுடைய சிறப்பை அடிக்கடி மணிமாமா சொல்லுவார், நமஸ்காரம் பண்ணால் அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கொண்டு. எப்போதும் இங்கே வேத மந்திரம் ஒழிச்சுட்டே இருக்கும். வேதத்தினுடைய மாதா. அதை விட ரொம்ப பிரமாதம். வாசலில் போய் பாருங்கள், 150க்கு மேலே பசுமாடுகளை கோமாதாவை பராமரிக்கக்கூடியது. இங்கே நடைபெறக்கூடிய யாகம் எப்போதுமே என்னன்னா இந்த ஜகத்தை மகிழ்விப்பதற்கான ஜெகன்மாதாவுக்காக. அப்ப இந்த தங்க ரதம் நம்முடைய புது பெரியவாலும் பால பெரியவாவும் மனசுல நினைச்சாரே, ஏகம்பனினுடைய தங்க ரதம் எங்கடா போனும்னா மகா பெரியவர் நினைச்ச கோமாதா பூமாதேவி வேதமாதா நம்ம உடம்ப தந்த இந்த எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஓரிகை மணிமண்டபத்திலிருந்து புறப்பாடு நடைபெறுவதுதான் சாலச் சிறந்தது. அதற்கே நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா அப்படி இந்த 4 விஷயத்தையும் கண்ணை இமை காப்பது போல காக்கக்கூடியது. இப்போ அங்கே எங்கள் ஓதுவா மூர்த்திகள் உட்காந்துருக்காங்க. பொதுவாக ஓதுவா மூர்த்திகளை நம்ம சிரிக்க விடுறதே இல்லை. நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன், நம்ம லைஃபே என்னன்னு ஓஷோ புக்கை எடுத்து லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல்னு படிக்க வேண்டாம். வாழ்க்கை ஒரு திருவிழா கொண்டாடுங்கன்னு. ஏன்னா ஆன்மீகத்தில் ஆனந்தம்னு நம்ம மாமியும் ஜெயராமண்ணாவும் காயின் பண்ணி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சா ஆடி காரில் போகணும்னு நினைக்காதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழணும்னு நினைங்க. அதுதான் இயல்பு. இன்னொன்று சொல்கிறேன், பெரியவாளுடைய தெய்வத்தின் குரலில் படித்தவாளுக்கு தெரியும், ஒழுகிற வீட்டில் வாழ அழுகிற வீட்டில் வாழாதேம்பார். எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கக்கூடாது. உங்கள் லைஃபே நல்லா இருக்கணுமா, செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, ஹாப்பியாக இருக்கும். டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம். என்ன சுவாமி, ஏன்னா போனால் நோய் வந்துடுது. போனோடனே டாக்டர் சொல்லுவார் மூச்சை இழுத்து விடுங்கோம்பார். அப்புறம் நம்ம சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கேன்னு. இல்லை சிரிக்கிறதுக்கு சொல்லலை. 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போகிறேன், டாக்டர்னே உள்ளேருந்து நர்ஸ் வந்து பேச விடாமல் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டா. என்னம்மாண்ணே சட்டையை கழுத்து அக்கலில் வச்சுட்டு எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, ஸ்கேன் எடு, எல்லாம் எடுத்து 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னார். ஜனவரி 13ஆம் தேதி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். இது பரவாயில்ல. ஒருத்தர் வந்தார், எங்கள் ஆற்றுல புது காலண்டர் வந்திருக்குன்னு டிசம்பர்லேயே அடிச்சிடலான்னு அடித்தேன், ஆணி கையில் மாட்டிடுத்து. இதுக்கு டாக்டர் வீட்டுக்கு வந்தால் ஊசி போடுறான் நர்ஸு. ஆணி அடித்ததுக்கு ஊசி போடுறான்னார். பக்கத்தில் இருக்கவன் சொன்னான், முட்டாப்பையில் உனக்கு அது ஆணி அடித்ததுக்கு ஊசி போடுறான், எனக்கு கொரியர் கொடுக்குற தபாலுக்கே ஊசி போட்டு தாண்டா வாங்கிக்கிறான். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கீரை கட்டுக்காரி கார்த்தால வர்றவர் 2 ஃபோன் வச்சுருக்கா, வேணும்னு ஒன்று வேண்டான்னு ஒன்று. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். மகாலட்சுமி மாமியை ஏன் கையெடுத்து கும்பிட்றேன்னா வேறு ஒருத்தர் இல்லை, ஒரு தனி பெண்ணாக இருந்து இத்தனை நண்பர்களோடு சேர்ந்து எத்தனை கோவிலுக்காக போய் பிறர்கிட்ட கையேந்தி இந்த கோவில்கள் இன்றைக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு ராஜராஜ சோழன் மன்னன் கட்டியது அல்ல பெரிய கோயில். மக்கள் பணத்தில் எல்லாருமாக சேர்ந்து கோயில் கட்டுறார்களே, இவர்கள் கட்டுவது தான் பெரிய கோயில். எவ்வளவு கஷ்டம். எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வருவீங்க. இந்த தேர் போகிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மரத்தை வெட்டும்பா, அதுக்கு இடைஞ்சல் பண்ணாதேம்பா, மேலே ஒயர் போதும்பா, கீழே அரசாங்க அனுமதி வாங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த திருத்தேருக்கு நம்முடைய முதல்வருடைய துணைவியார் அத்தனை உதவியும் செஞ்சுருக்காங்களா, கைத்தட்டுங்க, தப்பே கிடையாது, போட்டோம் செய்தி. இதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி என்னால் பேச முடியாது. இந்த மாமிக்காக நான் கட்சியே மாறிட்டேன் போ. ஏன் தெரியுமா, நல்லது யார் செய்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் சார். இது எத்தனை மனிதர்களுடைய கனவு தேரோட்டம் இல்லையா?
இந்த ஆச்சாரியர்கள் மந்திரம் சொல்றது எதுக்கு? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அடி நாதத்திலேருந்து பகையாகிட்டு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தட்டில் காசு போடும்போது பாய்க்கட்டுக்குள்ளே விட்டு எண்ணுவோம், 2 ரூபா வரக்கூடாது, 1 ரூபாவே வரணும்னு. என்னைக்காவது நாதஸ்வர வித்வான்கள் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் சார். ஓதுவா மூர்த்திகள் நல்லா இருக்கணும். நல்ல வேலை ஃபோட்டோகிராஃபருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்களும் நல்லா தான் இருக்கணும். உடனே அவர் என்னை இப்படி காக்குறாரு. நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை அமிச்சாதான், சும்மா ஃபிலிம் காட்டக்கூடாது. இந்த நாதஸ்வர கலைஞர்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மாமி பேசி முடிச்சோன்னே, தீபம் நடக்குது, நான் வாசிக்கட்டுமான்னு. ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறேன். ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டு கொடுங்க. அவங்களெல்லாம் பல பேர் அங்கீகரிக்க விட்டுட்டோம். அண்மையில் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம்னு ஒரு நூல் எழுதி அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. 220 புஸ்தகம் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கார். அதில் 100 புஸ்தகம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. நிறையா பேர் எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுறதில்ல. அண்மையில் நம்ம கமிஷனர் எம்ஜிஆர் பற்றி இவ்வளோ பெரிய புஸ்தகம் இல்லை, என்சைக்ளோபீடியா எழுதியிருக்காரு. ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்சைக்ளோபீடியா. அதை ஒரு டிவியினுடைய பட்டிமன்ற தீர்ப்பில் நான் அதை காமிச்சு பேசினேன். ஏன்னா என்ன, அவர்கிட்டேருந்து எதுவும் நம்ம வாங்கிக்க போகிறோமா? இல்லை. ஒருவர் இல்லாத போது பாராட்டணும். அதை ஒரு தீசிஸ் மாதிரி பண்ணியிருக்கார். அது ஒரு செய்தி அப்படியே இருக்கட்டும். இந்த நாயின கலைஞர்களை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போகிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த நாட்டில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். ஓதுவா மூர்த்திகளை மறந்துடுறோம், நாதஸ்வர வித்வான்களை மறந்துடுறோம், ஆச்சாரியர்களை மறந்துடுறோம். இவங்களுக்கு தான் நம்ம மரியாதை செய்யணும். எனக்கு மாமிகிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். எந்த ஊரில் நாங்கள் எங்கேயோ கூப்பிடுவா, தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கு நடுவில் அந்த கிராமத்துக்கு பஸ்ஸே போகாது. ஆனால் மாமி நடந்து போயாவது கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுவா. அப்புறம் கிளம்புவா. அது சொல்கிறா, நான் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன், அதெல்லாம் சும்மா போய். சாப்பிட்டியான்னு சொல்லி இப்படி ஒரு கவரை இப்படி எடுத்து கசக்கியாவது உள்ளே வச்சுருவா. அது உனக்கு இல்லடா, ஆகும் வண்டி செலவுக்கும்பா. அப்போ மற்ற இடத்துல கடவுள் கொடுக்குறான்ல சார். இங்கே இந்த கோவிலில் பேசுகிறதுக்கு குடுப்பினை இருந்தால் தான் பேச முடியும், கோடிக்காக பேச முடியாது. இது சாதாரண மணிமண்டபமா? மாமி எடுத்து ஃபோன் பண்ணால் நியூ ஜெர்சி மணிமண்டபம் எனக்கு பேச சொல்லி ₹1,00,000 கொடுக்குறான். அப்போ அது நல்லா இருக்குல்ல, அது மாமியால் கிடைச்சதில்ல, அதை நன்றியோடு நினைக்கணும். நானோ டாக்டர் கணேஷோ மற்றவங்களோ பேசிக்கும் போது சொல்லுவோம், அதுதான் அவங்க இந்த மாமியோடைய வயிற்றில் பெக்காத 2 பிள்ளைங்க உண்டுன்னா, ஒன்று வளசையன்னா, இன்னொன்று இந்த மாதிரி மனுஷன் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. 24x7. ஆனாலும் சுப்பிரமணிய மாமா ஆற்றை பார்த்துக்கிறதுனால தான் நடக்கிறது. அதை சொல்லாமல் இருக்க முடியாது. சும்மா மாமியவே பாராட்டின்னு இருக்க முடியாது. எங்கள் மாமா தான் எனக்கு முக்கியம். ஏன்னா இன்றைக்கி அவர் தான் கவர் தர போகிறார். புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த நாயின கலைஞர்களை பற்றி சொன்னேனே, சஞ்சாரம்ங்கிற நாவலில் கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுவோமா, நல்லா வாசிக்க சொல்லுவோம். ஆனால் அவள் சாப்பிட்டாலான்னு கூட கேட்க மாட்டோம். அதையெல்லாம் குறித்து அவர் புஸ்தகம் எழுதி பரிசு அறிவிச்சிட்டாங்க இந்திய அரசாங்கம். இன்றைக்கி சாதாரண ஒரு வீட்டில் வாழ்கிறார். 82 நாடுகளுக்கு போயிருக்கார் எஸ் ராமகிருஷ்ணன். அப்படி கதவை திறந்தார். கார்த்தால கதிரவன் உதித்து கதவை திறக்கிறாரு. 10 நாயின கலைஞர்கள் அற்புதமான மேலவாத்தியத்தோட மல்லாரி ராகம் வாசிச்சிருக்காங்க. அவர் என்னப்பான்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கும் 3 கண்ணு உண்டு, சிவபெருமானுக்கு மட்டும் 3 கண்ணு இல்லை, நாங்களும் 3வது கண்ணா இதை தான் குழந்த மாதிரி அப்படி பாரத்தை சுமந்துன்னு போவோம், எங்கேயும் இறக்கி கூட வைக்க முடியாது. எங்கள் லைஃப்பையும் படம் பிடிச்சு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு காமிச்சிங்கல்ல, நாங்கள் வாசித்தாதான் சுவாமியே புறப்பாடும். எங்கள் வாழ்க்கையை சொன்ன உங்களை சாமி மாதிரி நினைக்கிறோம், எங்களால் கோடியை கொட்டித்தர முடியாட்டி மல்லாரி ராகம் வாசிக்கிறோன்னு 1 மணி நேரம் அவங்க வீட்டு வாசலில் நின்று வாசிச்சிருக்காங்க. அந்த படைப்பாளியினுடைய கண்ணில் எவ்வளவு ரத்தம் வந்திருக்கும், எவ்வளவு ஆனந்தம் வந்திருக்கும், சந்தோஷம் வந்திருக்கும். அதை மாதிரி தான் நான் இங்கே நினைக்கிறேன். நான் பிற்காலத்தில் இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழித்து இந்த சன்னிதானத்துக்குள்ளே வரும்போது வலசையண்ணாவை பார்க்கும்போது சொல்லுவேல, ஏகாம்பரேஸ்வரருடைய தங்க ரத தேரில் எங்கள் ஜெயேந்திரருடைய மனரதமாக இருந்த அந்த கண்கொள்ளா காட்சியினுடைய தொடக்க விழாவில் அடியனும் 10 நிமிஷம் பேசினேன்னு இருக்கேன். அதுதான் பெரும்பாக்கியம். அப்போ உங்கள்கிட்ட மனசில் என்ன சொல்கிறேன், முதல் விஷயம், சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. எல்லாருமே சொல்கிறேன், பெத்த தாய் தகப்பன்னு நன்னா பார்த்துக்கோங்க.
காஞ்சி பெரியவா சொல்கிறது அதுதான். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இளையாத்தங்குடின்னு ஒரு ஊர் உண்டு திருமயத்துக்கு பக்கத்தில். நடந்த செய்தியை சொல்கிறேன். என்னம்மா காதில் விழுறதா, கேட்குறதா? நான் நேற்றுக்கு ஒரு உபன்யாசம் 1 மணி நேரம் பேசிட்டு கேட்குறதான்னு கேட்டேன். ஒரு மாமி எந்திருந்து கேட்கல, ஆனால் சௌரியமாக இருக்குது பேசுங்கண்ணா. அப்புறம் பக்கத்தில் மாமி சொன்னான், நான் தான் சொன்னேன்னா முன்னாடி உட்காந்தா இவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறது, பின்னாடி உட்காந்தா நம்ம பாட்டுக்கு பேசலாம் அப்படின்னா. ஆனால் இங்கே பரவாயில்ல, எல்லாருமே ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி வர. வலசை அண்ணா கூட சொன்னார், கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காது, நீ பாட்டுக்கு பேசுனார். ஆனால் அண்ணாவுக்கு தெரியாது, நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள், அங்கே ஆளே இருக்க மாட்டான், வெறும் மைக் மட்டும் இருக்கும், கேமரா இருக்கும், ப்ரொடியூசர் ஆக்ஷன் பார். நான் ஆள் இல்லாமே 5 மணி நேரம் பெரிய புராணை பேசிட்டு வந்துடுவேன். இங்கே 150 பேர் பாருங்கள், அவருக்கு சிரிப்பை பாருங்கள். இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவர் தன்னையை ரசித்து இன்றைக்கி தான் சிரிச்சிருக்கார். சார் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், நோயே இருக்காமல் இருக்கிறதுக்கு சிரிப்பு தான் சார் மருந்து. இன்றைக்கி பிபி சுகர் மாத்திரையே போட வேண்டாம், நீங்கள் நல்லா சிரிங்க, உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறும். 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிக்கிறது பெருசும்பார் எங்கள் சேங்காலிபுரம். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு ஓரிக்கையில் ராத்திரி கையை விரித்து தனியாக 5 லிட்டர் ரத்தத்தை ஏற்றுறேன்னு சிரித்து, நாளைக்கு மணிமண்டபத்தை தேரை பிடிக்க வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா, அப்புறம் மகாலட்சுமி மாமி எனக்கு ஃபோனை போட்டு நல்லா இருந்தாங்கடா, இப்போ மண்டபமே சிரிக்கிறது அப்படின்றவா. அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து குடும்பமாக சந்தோஷமாக சிரிக்கணும் ஆலயத்தில். இப்போ முதல்ல பெரியவா சொன்னக்கூடிய நமக்கு இந்த தேகத்தை தந்த தேக மாதாவை நன்னா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் சும்மா தெய்வத்தின் குரல் படிக்கிறதோ, ஜெய ஜெயசங்கரை சொல்கிறதோ, பஞ்சகஜம் கட்டிக்கிறதோ, மடிசார் கட்டிட்டு சுவாமியை சுற்றுறதோ முக்கியம் இல்லை. மகா பெரியவாருடைய கொள்கையை பின்பற்றணும். இளையாத்தங்குடிக்கு போகிறாங்க, சாயந்தரம் 7:30 மணி. போனவர் பேர் சந்திரமௌலின்னு பேர், கும்பகோணத்துலேருந்து போகிறார். உள்ளே போனோன்னே பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறா. இந்த இடத்துல ஒரு கேப்பு விடுறேன். இன்றைக்கி எவ்வளோ பெரிய சன்னிதானங்களாக இருந்தாலும் பெரியவா சார் ஒரு விஷயத்தை நீங்கள் புது பெரியவாளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம இளைய மடாதிபதி இப்போ பதவி ஏற்ற போது உலகத்தில் எந்த மடத்துலையும் அப்படி ஒரு பதவி பிரமாண நிகழ்ச்சியை நடத்தலை சார். அப்படி நடத்தி காட்டிய பெருமை நம்முடைய புது பெரியவாளுக்கு தான் உண்டு. நல்ல கைத்தட்டுங்க. ஆனால் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு அவளுக்கு அன்னம் பாலித்ததனுடைய பெரும்பங்கு எங்கள் மணிமாமாவுக்கு உண்டு. நிறைய பேருக்கு அது தெரியாது, அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சோறு போட்டு வைத்தால அடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா எங்கள் மணிமாமா தான். இல்லைன்னு சொல்ல மாட்டார். இங்கே வர்றவனுக்கு நல்ல ஒரு பால் தயிராவது கரைச்சி வச்சு சொம்பு நிறைய கொடுறாம்பார். அந்த எண்ணெய் வேணும். சரி, இப்போ செய்திக்குள்ளே வரேன். இளையாத்தங்குடிக்கு சந்திரமௌலி போகிறார். மகா பெரியவரை பற்றி ஜீயர் அந்த காலத்தில் எழுதுகிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்து ஜீயர் எழுதுகிறார். பொதுவாக போய் மடாதிபதிகளை சேவிச்சா உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, தாத்தா பேர் அப்பா பேரை கேட்டு சொல்லுவா. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மடாதிபதி போய் சேவிச்சோன்னே எழுதுவா, சாப்பிட்டியா பசியாறிட்டு போன்பார். அப்படி மனித மனங்களை பார்க்காம வைத்த பார்க்குற ஒரே மடம் காஞ்சி மடம் பெரியவான்னு எழுதுகிறார். யார் எழுதுகிறார்? ஜீயர் எழுதுகிறார். இப்போ நீங்கள் பாருங்க, இளையாத்தங்குடிக்குள்ள அந்த சந்திரமௌலி உள்ளே வரார். பெரியவா இப்படி தான் உட்கார்ந்துருப்பார். உங்களுக்கு தெரியும், பல புகைப்படங்களில் உங்களுக்கு தெரியும். அவர் சேவிச்சோன்னு கேட்குறார், என்ன விஷயமா வந்தடா அப்படின்னு. 65வது பீடாதிபதியினுடைய பிருந்தாவனம் இருக்கிறது இளையாத்தங்குடி. அந்த திருமயம் காரைக்குடி புதுக்கோட்டைக்கு நடுவில் இருக்கும். அங்கே சுந்தரேஸ்வரர்னு ஒருத்தர், அவருடைய துணைவியார். இன்றைக்கும் அங்கே வேத பாடசாலையெல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமாக அந்த மடத்தை நிர்வகிச்சின்னு வர. நான் சான்றுகளோடு சொல்கிறேன். இந்த மண்ணுலக பெரியவா சொல்கிற செய்தியைத்தான் நம்முடைய ஏகாம்பரருடைய தங்கர திருத்தேரில் வந்தோம், ஏதோ கூடினோம் களைஞ்சோன்னு இல்லை, மனசில் 4 நல்ல செய்தியை போட்டுன்னு போகணும். என்ன விஷயமா வந்த சந்திரமௌலின்னார். இல்லை பெரியவா, திங்கக்கிழமை பேங்க்கு லீவு, கோகுலாஷ்டமி ஆராய்ச்சி உண்டு. அப்போல்லாம் லீவாக இருந்தால் மடத்துக்கு வந்து பணிவிட பண்ணுவாள். அது அந்த காலம். இப்போ ஆற்றுலையே பூஜைக்கு சீரியல் போட்டால் தண்ணி எடுத்து தர மாட்டேங்கிறா. சனி ஞாயிறு லீவு, அதனால தான் வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்தேன். சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி ஆராய்ச்சி உண்டு, 3 நாள் பெரியவாளுக்கு பக்கத்துலேருந்து பணிவிட செய்யலான்னு வந்தேன். அப்படியா, சரி போய் சாப்பிடு. உள்ளே பெருசாக ஒன்றும் கிடையாது. 1967 என்ன இருக்கும்? ரவா உப்புமா. ஆனால் ரவா உப்புமா மடத்து உப்புமாங்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும். உள்ளே இவர் சாப்பிட போனோன்னே
நம்ம வலசை அண்ணா மாதிரி பெரியவாள்கிட்ட இருந்த ஒரு மேனேஜரை கூப்பிட்டு, எனக்கு என்ன செய்வியோ தெரியாது, அவனை உடனே ஊருக்கு அமுச்சு விட்ரு. என்ன செய்வியோ தெரியாது, ஊருக்கு உடனே அமுச்சு விட்ரு, கார்த்தால ஊரில் போய் சேரணும். அவன் மனசு என்னமா துடிச்சிருக்கும். பெரியவாள்கிட்ட பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்து, இப்போ சில பேர் வரா, மாமியோட நான் பக்கத்தில் இருந்து 2 நாள் திருத்தேரடி போய் சன்னதியில் தேர் நிலை நிற்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பணிவிட பண்ணுறேன்னு வரா. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்னு ஏற்றுக்காம நீங்கள் அப்புறம் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் எப்படி மனசு வேதனையாக இருக்குமோ அது மாதிரி இந்த சந்திரமௌலி சாப்பிட்டு வந்தோடனே மேனேஜர் சொன்னால், பெரியவா அவங்கள உடனே ஊருக்கு புறப்பட சொல்லிட்டா. இந்த பொம்மநாட்டிகள் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன், நல்ல எண்ணெய் பாத்திரத்தில் அப்பளத்தை போட்டால் உப்பிண்டு வரும் பாருங்கோ, தெரியுமோ இல்லையோ, எண்ணெய் அப்பளம் பொரிக்கிறது அதெல்லாம். இல்லை, நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இப்போ எங்கள் ஆற்றுல எல்லாம் எல்லா வேலையும் என் மனைவி தான் பார்ப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பாப்பா. நான் தோப்பேன், அவள் பாப்பா. அங்கே ஒரு மாமா கை தட்டுறாரு, அவரால் சொல்ல முடியுது, என்னால் சொல்ல முடியலன்னு. இந்த டிவி வந்ததுக்கப்புறம் யார் வேலையும் பார்க்குறதில்ல. ஆனால் என் ஒய்ஃபு கெட்டிக்காரி, கீரை வாங்கினா கூட என்கிட்ட பர்மிஷன் கேட்பா, வாங்கட்டுமான்னு. என்ன பார்க்குறேன், வாங்குறது அவள் வேலை, ஆகிறது என் வேலை இல்லை, அதனால கேட்குறா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ சந்திரமௌலி உள்ளே வந்துட்டார். அவர்கிட்ட அப்பளம் போட்ட கொப்பளை மாதிரி மனசு அப்படியே துடிக்கிறது, எண்ணெயில் போட்டது மாதிரி. என்னடா என்னையை திருப்பி கும்பகோணத்துக்கு போக சொல்கிறாரேன்னு தவிக்கிறார். மேனேஜர்கிட்டையும் கேட்க முடியாது, ஏன் பெரியவா அப்படி சொன்னான்னு. திருமயத்தில் கொண்டு போய் அப்போல்லாம் அந்த போட் மயில் மாதிரி கறி போட்டு சுற்றணும். ட்ரெயின் புறப்பட்டுறது, கடைசி ட்ரெயின் 10:30 மணி, கிளம்பினா தான் காத்தால 4 மணிக்கு போக முடியும். இது 67 நடந்தது. போய் இறங்குறார், பக்கத்தில் ஒரு குதிரை வண்டி, உள்ள ஆற்றுக்குள்ளே போக போகிறார். சரியாக காத்தால 4:30 மணி. அதுக்கு முன்னாடி அவள் அம்மா எந்திருந்து குளித்து மடியோட கோகுலாஷ்டமிக்காக ஆற்றுல அதிர்சம் பண்ணலான்னு அப்போல்லாம் குமிட்டின்னு இருந்தது. அடுப்புன்னு ஒன்று உண்டு. அப்போல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்போல்லாம் ஃபோனில் புக் பண்ணி சாப்பிட்றோம். உங்களுக்கு தெரியும் அதானே உண்மை. அப்போல்லாம் அடுப்பில் வச்சு சாப்பிட்டோம், இப்போ ஓவனில் வச்சு எடுத்து சாப்பிட்றோம். இப்போ ராப்பிச்சக்காரனும் கிடையாது, நம்ம கொடுக்குறதும் கிடையாது. நான்லாம் போன வாரம் சொன்னேன், போன வாரம் வச்ச மாதிரியே இருக்கேன் இந்த வெத்த குழம்பு, அவ்வளோ நல்லா இருக்கேன்னு. லூஸு அதே தான் ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறேன் நான், என் ஒய்ஃபு. இந்த ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் அடுத்தவனுக்கு கொடுக்குற டெண்டன்சியே நம்ம போயிடுது. ஏன்னா எனக்கு சும்மா பெரிய புராணத்தையும் ராமாயணத்தையும் பாட்டையும் சொல்லி கொடுத்துட்டு போகிறது இல்லை, வாழ்வியல் விஷயங்களை நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்கு தான். இப்போ அவர் ஆற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் அம்மா 81 வயசு, மறந்துடாதீங்கோ, குமிட்டியில் வச்சு வெள்ளைப்பாக அப்படி விசிறி விட்டுருக்கா. 3 தான் இருக்கும், 3 கால் தான் இருக்கும். ஒரு கால் நொடிச்சு இவர் கதவை திறக்கிறார், சந்திரமௌலி கதவை திறக்கிறார். அவள் அம்மா வெள்ளைப்பாக உடம்புல ஊற்றின்ட்டான். இவர் உள்ளே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறார். ஒரு 20 நாளில் மாமி குணமாயிடுறார். பெரியவா இளையாத்தங்குடி கேம்பை முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் இந்த ஓலைத்தட்டில் கொஞ்சம் கல்கண்டு, குங்குமம், வில்வ இலை, ஆப்பிள் எல்லாம் வச்சு நிற்கிறார். ஒரு 50 பேரை கடந்து சந்திரமௌலி வரார். பெரியவா ஒரே ஒரு வார்த்தை பேசினா, ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு வந்த, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு வந்த, நான் உன்னை பெற்ற காமாட்சி, நான் உன்னை பெற்ற காமாட்சிக்கு பணிவிட பண்ண ஆற்றுக்கு அமுச்சு வச்சுட்டேன், வருத்தம் இல்லையே. நீங்கள் நினச்சி பாருங்கள், பெரிய லைவ் டெலிகாஸ்ட்டு கிடையாது, சிசிடிவி கிடையாது. ஆற்றுல அம்மாவுக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத தன்னுடைய ஞானத்தால் தெரிஞ்சுட்டு, இதுதான் ஆதிசங்கரர் கலவையில் தோன்றிய அந்த ஆரியாம்பிகை பெற்றெடுத்த குழந்தை அத்வைதத்தை பரப்புவதற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பயணப்பட்டு தன்னை கரைத்து தன்னுடைய ஞான சூரியனாய் எப்படி பல விஷயங்களை இந்த மண்ணுக்கு செஞ்சதோ அதுபோல தன்னுடைய பரம பக்தன் இந்த தேகத்தை கொடுத்து எனக்கு பணிவிட பண்ண வந்திருக்கானே இந்த குழந்தை, அவனுடைய தாயாருக்கு பணிவிட பண்ணணும்னு அமுச்சு வச்சாலே அதுதான் மகா பெரிவா. நம்ம படிக்கிறோம் பெரிய புராணத்தில், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் மாங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடாம் ஆந்த தவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே. நேற்று எல்லாரும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றும் போது எப்படி சொல்கிறேன், வானாகி மண்ணாகி வடியாகி முடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆனல் தென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரை என்று சொல்லி வாழ்த்துவேனே. ஏன் உங்கள் ராமாயணத்தில் எப்படி சொல்கிறது, கைகை சொன்னால் ஆலிசூல்
உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வான்னா மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வோம் அடியேன் பெற்றதம்மோ. அம்மா அப்பா சொன்னா என்ன நீ சொன்னா என்னங்கிறான். பண்டரிபுரத்தில் இருக்க புண்டரிகனை ஏன் கொண்டாடுறோம்? இன்னைக்கும் அவன் கண்ணனை விட தாய் தந்தைக்கு பணிவிட செஞ்சாங்கிறதுக்கு. அப்ப மறந்துடாதீங்கோ, இந்த உலகத்தில் திருத்தேர்ல உட்கார்ந்து அர்ஜுனனுக்காக காலில் மிதி வாங்கின கிருஷ்ணன் பகவத்கீதையில சொன்னதை, ஆதிசங்கரர் சொன்னதை இந்த மண்ணில் நிரூபிச்சு காட்டிய ஒரே மகான் உண்டுன்னா நம்மை படைத்த தாயை கவனிக்க வேண்டும் என்று சொன்ன காவி உடையின் கற்பூர தீபம் எங்களுடைய மகா பெரியவர் மட்டும்தான். வெளியிலேருந்து ஆதரவு தந்த 6 பேருக்கு நன்றி. இப்போ யாருக்கு ஆதரவு தருவான்னே தமிழ்நாட்டில் தெரிய மாட்டேங்கிறது. அந்த பசங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பாருங்கள், அதுதான். வேறு எந்த செய்தியும் வேண்டாம். நாளைக்கு பார்க்கும்போது மாமிகிட்ட சொல், யாரோ ஒரு குழந்தைய கூட்டினதில் கரடி மாதிரி கட்டினான், ஆனாலும் அம்மாவை நன்னா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். 2 விஷயம் நல்லதை காதில் போட்டுன்னு போடும். ஏன் எதுக்கு கமிஷனரை நம்ம பாராட்டுறோம்? சார் இவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்காரு சார். அவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தாரோ, நான் கூட இங்கே உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் 2 புஸ்தகம் படிச்சிடணும். ஒன்று தெய்வத்தின் குரல் படிக்கணும், இன்னொன்று கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும் எல்லாரும். ஏன் படிக்கணும்னா, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தா, அவள் ஒன்றும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கலை. நீங்கள் மகாலட்சுமி மாமி ஏதோ சாதாரணமாக இங்கே புடவையை கட்டிட்டு குன்னக்குடி மாதிரி நெத்தியில் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு கோவில் திருப்பணி பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷில் லிங்குஸ்டிக்ஸும்பா, ஒலி குறியீடு. அந்த காலத்திலே பத்மா சேஷாத்திரியில் ஆசிரியர் பணி பார்த்து மகா பெரியவருடைய இதயத்துக்கு அன்பாகி ஆசீர்வதிக்கப்பட்டு ஆங்கிலம் அவருடைய நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கிற மாதிரி குடியிருக்கும். அவா ஷேக்ஸ்பியரையோ செல்லியோ வேர்ட்ஸ்வர்த்தையோ பேசினதை பார்த்து தான் எங்கள் சுப்பிரமணிய மாமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அவளுடைய இங்கிலீஷ்காக. இவர் உடனே ஓதுவார், இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே. இல்லை, நம்ம உருவு கண்டி எல்லாமே வேண்டும்னு நம்ம நினைப்போம். நம்மளோட ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த மனுஷன் இருக்கார் பாருங்க, அவர் ஜனாதிபதிக்கே அறிக்கை போட்டுருவார் ஆற்றுலேருந்து யூடியூப்பில். யார் தெரியுமா நீ? அதுதான் ஒரு துணிச்சல். நம்ம ஏன் நல்லது செய்கிறவங்களை பாராட்டுறோம்? இப்போ மணிமாமாவுக்கு சொம்படிச்சு எனக்கு என்ன ட்ரிபிள் ட்ரஸ்ட்டில் மெம்பராக சேர்த்துக்க போகிறாளா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் சொல்லணும் இல்லை, அவர் பண்ணுற தர்ம காரியங்களை நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த 3 மாதமாக பார்த்தேன். சார் எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் திருத்தேர் செஞ்சதும் வடம் பிடிக்கிறதும் நாளைக்கு எல்லாம் கொடுக்கறதும் பெருசு இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் அவளுக்கு சரியாக உணவு கொடுத்த பெருமை இந்த இவாளுக்கு சேரும். அதுக்கே கைத்தட்டணும். அந்த அப்படி கரைச்சவங்களுக்கு அந்த டயத்துக்கு டயம் மணி அடித்த மாதிரி சாப்பாடு போகும், காஃபி போகும், எல்லாம் போகும். பெற்ற தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கணும். எந்த விஷயத்துலையும் நம்முடைய சமயத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. பிற சமயங்கள் எப்படி அவங்கவுங்க சமயத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சமயம் உயர்ந்தது. நம்ம எப்போதும் நீரில்லா நெற்றிப்பாழுங்கிற மாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்தாலே பெரியவா சொல்லுவாங்களாம், அவங்களை ஐயப்ப பக்தர்கள்னு சொல்லாத இடைக்கால சன்னியாசிகளே வருகம்பாங்களாம். ஒருத்தன் இல்லறத்திலே இருந்துடலாம், இல்லாட்டி துறவரத்திலே இருந்துடலாம். இல்லறத்தில் இருந்துட்டு துறவரத்தில் இருக்கிற மாதிரி கடினம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் தேங்காய்க்கு ஒரு கண்ணை திறந்து நெய் ஊற்றுறோம் அப்படின்னா பல பேருக்கு ஏதோ முத்திரக்காய் எடுத்து, அப்படி இல்லை. நம்ம இந்த புறக்கண்ணால் தான் பார்க்குறோம், அகக்கண்ணை திறக்கிறதே இல்லை. அதனால தான் ஒரு மண்டலம் விரதம் இருந்து புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கிறோம். ஏன் நெய்யை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறோம்னா, ஹரிஹர சுதன் அல்லவா, விஷ்ணுனுடைய இதயத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறா. மகாலட்சுமி நெய்யில் வாசம் செய்வதா பொருள். பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுத்து சுப்பு ஆறுமுகம் மடத்துக்குள்ளே இருந்து வெள்ளுப்பாட்டு பாடினா பெரியவா சொல்லுவா, அந்த பால் கதையை பாடும்பார். ஏன்னா பால் அப்படியே இருந்தால் கெட்டு போயிடும், அதை காய்ச்சி வைக்கணும். வெறும் பாலை காய்ச்சி வச்சுருந்தா கெட்டு போயிடும், அதை உரக்கூத்தி தயிராக வைக்கணும். தயிர் அப்படியே இருந்தால் கெட்டு போயிடும், அதை கடைஞ்சி மோராக்கணும். அப்படி கடையும் போது பட்டர்னு வெண்ணெய் வரும், அதுவே பெட்டர்னு நம்ம வச்சுடுறோமா? இல்லை, அதை திருப்பி நெய்யில் வச்சு அடுப்பில் வச்சு உருக்கினா நெய்யாயிடும். இப்போ கதையை முடிப்பாராம் சுப்பு ஆறுமுகம். பாலாக இருந்தால் 20 ரூபா, நெய்யாக இருந்தால் 200 ரூபா. பல துன்பங்களை அனுபவிச்சாதான் மணக்க முடியும்பாலாம். உள்ளேந்து பெரியவா பேஷ் அப்படிம்பார். யாராவது கஷ்டம்னு கேட்டால்
சுப்பு ஆறுமுகத்தோடைய பாட்டு கச்சேரியை கேட்டுட்டு போகும்பாரா, வந்தவாளுக்கு சங்கடமாக இருக்குமா. பெரியவாளை சேவிக்க வந்து சுப்பு ஆறுமுகம் கச்சேரியை கேட்டு போங்கிறாளே, நம்ம துன்பத்துக்கு எதிராக வழிகால்னா பாலே தன்னுடைய நிலை மாறினாத்தான் மணக்கிற மாதிரி மனித வாழ்க்கைன்னா துன்பச் சுவடுகள் இருக்கும், அதை கடந்தாத்தான். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், 63 நாயன்மார்கள். கண்ணை தந்தார் கண்ணப்பர், பிள்ளைக்கறி தந்தார் சிறுத்தொண்டர், இளையான்குடி மாறநாயனார் வறுமையில் சாப்பாடு போட்டார். இதோ காஞ்சியில் இருந்த பல்லவ மன்னன் கட்டிய கோயிலுக்கு வரல, திருநின்ற ஊரில் ஏழை அந்தனர் உள்ளத்தில் கோயில் கட்டினார் எம்பெருமான், அந்த கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணார். வைணவத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடர்மகள் ஆன்மீக செடியில் துளித்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் போட்ட மலர் தான் போட்டா. எல்லாரும் இறைவனை பாதார விந்தங்களை அடையணும்னு நினச்சோம், இறைவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா ஆண்டாள். அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வெள்ளல் பெரிதினும் பெரிதிகள். அதனால் பகவான்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம், அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு. உங்களுக்கு மட்டும் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வெறும் காசு இருந்தால் தான், பொண்ணும் பொருளும் இருந்தால் தான், அன்பு இருந்தால் ஆண்டவன் இறங்கி வருவான். அன்புக்குத்தான் ஆண்டவன் அடிபடிவான். அதுக்கு ஒரே ஒரு சரித்திரம் நீங்கள் சொன்னால் போதும். பகவான் கிருஷ்ணன், ஏன்னா நாளைக்கு தேரோட்டம், தேரோட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். பரம்பொருளே அர்ஜுனனுக்காக பார்த்த சாரதியாக வந்தான். ஒருத்தர் தேர் ஓட்டுவான்னா எப்படி ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, இப்படி வலது தோளில் காலை வச்சு இப்படி அமைக்கினா இந்த பக்கம் திரும்பணும், இடது தோளில் கால் வச்சு அமைக்கினா இந்த பக்கம் திரும்பணும். அஸ்தினாபுரத்துக்கு கண்ணை தேரை விட்டு இறங்கி வந்தான். இப்போ நாளைக்கு நம்ம தேரை எடுத்து ஒப்படைக்கிற மாதிரி 2 நிமிஷத்தில் உபன்யாசத்தை முடிப்பேன். ஜெயராம் அண்ணா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போவேன், இல்லாட்டி போகிற வழியிலேயே சாப்பிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறார், என்னைக்கிட்ட அவனை சாப்பிடாமல் அமைச்சிருக்கேன்னு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த 10 பேருக்காக தான் இந்த பேச்சு. நல்லதை கேட்குறதுக்கு குடிப்பின கிருஷ்ணனை தேர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அஸ்தினாபுரத்துக்கு. பீஷ்மாச்சாரி உக்காந்துருக்கான், துரோணாச்சாரி உக்காந்துருக்கான். பீஷ்மாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா ஏன் வீட்டுக்கு வாடா, தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூன்னா. துரோணாச்சாரி சொன்னான், ஏன் வீட்டுக்கு வா, 6 அடி சேரில் போட்டிருக்கேன்னா. கிருபாச்சாரி சொன்னான், 10 பொம்மநாட்டி காலமுக்குவா கவரி வீசுவா, ஏன் வீட்டுக்கு வான்னு. பரம்பொருள் தேரை விட்டு இறங்கினவன் ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலான்னா. 4வதாக நம்ம ஏகாம்பரேஸ்வரர் தேர் அறக்கட்டளைக்கு அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய ஜெயராமன் சார் மாதிரி, பத்மநாபன் சார் மாதிரி, எங்கள் மாமி ஆத்துக்கார் சுப்பிரமணிய சாமி மாதிரி அங்கே ஒருத்தர் ஓரமாக நின்றுட்டு இருந்தார். மணிமாமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணன் இப்படி அவரை பார்த்தார். முதல்ல கூப்பிட்டது பீஷ்மாச்சாரி, அடுத்து கூப்பிட்டது கிருபாச்சாரி, அடுத்து கூப்பிட்டது துரோணாச்சாரி, கடைசியில் நின்னால் ஜெயராமண்ணா மாதிரி சாதாரண ஒரு ஆள். கிருஷ்ணனை பார்த்து சொன்னா, கிருஷ்ணா அதோ தெரியறது பார் உன் வீடு வரியான்னு கேட்டான். இப்போ கிருஷ்ணன் பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி கிருபாச்சாரிகிட்ட சொன்னா, அஸ்தினாபுரத்தில் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது அடுத்த ஆற்றுல தங்கினா ஊர் என்னையை சிரிக்கும், அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன்னா. இப்போ கிருஷ்ணன் மெதுவாக அந்த பெரியவர்கிட்ட கேட்டான், எனக்கு தெரியாமல் யசோதை எப்படா என் பேரில் பட்டம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணான் அஸ்தினாபுரத்துலன்னா. அது வீடு என்னமோ பெரியவர் வீடு தான், அந்த பெரியவர் யாருன்னு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை உன் வீட்டுக்கு வாடா கிருஷ்ணான்னா. கிருஷ்ண குமிஞ்சு சின்ன வீட்டுக்குள்ளே போனான். சின்ன வீட்டுக்கு போகிறதுனாலே மகிழ்ச்சி தான் வச்சுக்கோங்க கிருஷ்ணனுக்கு. உடனே அம்மா சிரிக்கிறாங்க, அங்கே அன்பு பாசம் கிடைக்கும்னு. எப்பேற்பட்டவன், தேவன் என்கலில் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியன்னு குகனுக்கு ஆசிர்வாதம் பண்ண இதயம். அண்ணா உன்னுடைய பாதரட்சையை கொடு, தலையில வச்சு சுமக்கிறேன்னு சொன்ன பரதாழ்வாருக்கு ஆசீர்வாதம் பண்ணது. ஆடவர் திலக நின்னால் என்று புகழ் அனுமன் எனும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் என்று இது வீடனன் தந்த வெற்றின்னு சொல்லி வீடனனுக்கு அடைக்கலம் தந்த அந்த பாதார விந்தங்களாக நடந்த ராம அவதாரம் இங்கே கிருஷ்ண அவதாரம். யசோதையோடு கோபியரோடு கோக்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்த மண்ணை உய்விப்பதற்காக நடந்து திரிந்த அந்த கிருஷ்ணன் உள்ளே வரான். விதுரன் துடிக்கிறான். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அதோ உன் வீட்டுக்குள்ளே வான்னா. கிருஷ்ணன் வந்தான், கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. அப்போல்லாம் யாராவது வந்தால் நம்ம வீட்டில் வாங்கன்னு சொல்லி வலது கையில் தூத்தத்தை கொடுத்து இடது கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம். கொடுக்கறதுக்கு இந்த பரம்பொருள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, 2 பழம் இருந்தது. வந்தது விவிஐபியில் அப்படி உரித்து மகாலிங்கத்தை மாதிரி பழத்தை கீழே போட்டு தோலை கிருஷ்ணன் வாயில் கொடுத்துட்டான். மகாலிங்கமும் எனக்கு பசும்பாலில் காஃபி கொடுப்பார், மாமா குடிச்சிட்டு போக சொன்னார்னு.
இந்த குடிக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு கொடுத்தோன்னே மகாலிங்கம் கேட்பார் எப்படி இருந்ததுன்னு. சில சமயம் விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது, இருந்தாலும் நம்ம முகத்தை அஷ்ட கோணலில் வச்சுட்டு பேஷ் நன்னா இருக்கும்போம். அந்த மாதிரி இவன் பழத்தை கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். விதுரை எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ணன் சொன்னான், 7 உலகத்தில் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டது இல்லைன்னா, பார்த்தா தோல் வாயில் இருக்குது, பழம் கீழே இருக்குது, கிருஷ்ணா மன்னிச்சுக்கோன்னா. அவன் சொன்னான், போட, நான் டெய்லி கோபியரோடு விளையாண்டுன்னு இருப்பேன், கோக்களுக்கு பசுக்களுக்கு எங்கள் அம்மா யசோதை பழம் கொடுக்க சொல்வா, நான் சாப்பிட்டு தோலை கொடுப்பேன், இப்போ கொடுத்தவனுக்கே டெஸ்ட் வச்சுட்டேன், அன்பு நாளை போடாம்பா. 2 பேரும் பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடுது. என்ன முடிஞ்ச உடனே நைவேத்தியம் கொடுக்கலான்னு சொல்கிறேங்களா? உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பிரசாதம் இருக்கான், மகாலிங்கம் சொல்லிட்டு போகிறேன். இந்த 2 செகண்டில் முடிச்சிடலாம், உன் கையிலேயே கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ என்ன தெரியறதா? என் உடம்பை பார்த்தாலே தெரியும் அழவாக சாப்பிட்ற உடம்புன்னு. உடனே அந்தம்மா எட்டி பார்க்குறான். இப்போல்லாம் நான் சுத்த டயட்டு, கார்த்தால 1 இட்லி 1 தோசை 1 பூரி 2 இடியாப்பம் கொஞ்சம் புட்டு அப்புறம் 1/2 டம்ளர் பால் 4 பழம் சாப்பிட்டு டயட்டில் இருக்கேன். ஆமாம், பாருங்க. இப்போ நல்லா கேட்டுக்கங்க. அந்த கிருஷ்ணன்ட்ட சொன்னால், போடா அன்புனால கொடுத்தேன்னு பேசிகிட்டே இருந்தால் பசி வந்துடுத்து. கிருஷ்ணன் சொன்னால், நான் ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், பசிக்கிறது எனக்கு ஏதாவது வேணுமேன்னா. வந்திருக்கவன் விதுரை வீட்டுக்கு, அவன் நம்மளை மாதிரி உஞ்சி வருத்தி இருக்கிறத சாப்பிட்டு பொங்கி சாப்பிட்றவன். என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? அமிர்தமும் தேனும் இல்லை. டெய்லி சாயந்தரம் அரிசி குருணையில் தான் கஞ்சி குடிப்பேன்னா. கிருஷ்ணன் சொன்னான், அதுவும் மழை காலத்தில் குருணை கஞ்சியும் மாவடும் பிரமாதமாக இருக்கும்டா, நாத்தங்காக இருந்தால் அம்மா கையில் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா. அப்படியா பண்ணிட்டு வரேன், நான் போய் அடுப்பில் வச்சு குருணை கஞ்சியை வச்சு பிரமாதமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கிருஷ்ணன் கையில் கொடுத்தான். அப்படி வாங்கினவன் கடை, நான் தண்ணி குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கிருஷ்ணன் எப்படி குடிச்சிருப்பான்னு உங்களுக்கு குடிச்சு காட்டுறேன். அந்த அம்மா சொல்கிறான், இன்னும் சிவாஜி சாகலடாங்கிற. அவன் குடிக்கிறதுக்காக அப்படி போனும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டான் விதுரை. இதான் கை கட்டினது, வாய் கேட்டல. இப்போ கிருஷ்ணன் கேட்டான், என்னடா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறேன்னு, நீ பரம்பொருள்ரா பரந்தாமண்டா, எங்கள் ஆற்றுல இருக்கிறது ஒரே ஒரு டம்ளர் எச்ச டம்ளர், அது உனக்கு கொடுத்தா ஆகாது, என்னை மன்னிச்சுக்கோன்னு நமஸ்காரம் பண்ண போனால். கிருஷ்ணன் சொன்னால், எனக்கு பசிக்கிறது, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா, ஒன்று செய்கிறேன், எங்கள் ஆற்றுல காய்ந்த இலை சருகு இருக்குது, அதை பிடிச்சிக்கோ, அதில் கஞ்சி ஊற்றுறேன்னா. நன்னா கொடுறா, தேவாமிர்தமாக குடிக்கிறேன்னா. வாங்கினது பரம்பொருள், கொடுக்குறவன் சாதாரண ஜெயராமண்ண மாதிரி ஒரு ஆள் விதுரை. அப்படி கஞ்சி ஊற்ற போனோன்னு விதுரன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னால், பார்த்து பிடிச்சிக்கோ, இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும்னா. இப்போ மணிமாமா மாதிரி டக்குன்னு கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. கோபம் உள்ள இடம் தான் குணம் இருக்கும். நான் என்றைக்கு சொல்கிறேன், 300 MBA படித்தவர் கூட எங்கள் மணிமாமாவோடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈடாக முடியாது. ஏன்னா சாதுர்மாசிய பூஜைக்கு நான் இங்கே வருவேன், பிக்ஷா வந்தனுக்கு 3000 பேர் சண்டே வந்தாலும் மனசார சோறு போடுற மாமாவுக்கு ஒரு கைத்தட்டு, 1000 நன்றி பண்ணணும் மகாலிங்கத்துக்கு சேர்த்து. ஏன்னா அந்த மனுஷன் காலில் சக்கரத்தை கட்டின்னு ஓடுவான், இங்கேயும் அங்கேயும் வந்தவங்க மனசார போகணும் சார். இப்போ இலையை பார்த்து பிடிச்சிக்கோன்னா யார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்த அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம்னு நம்ம மாற்று வாசலில் போட்டிருக்கோமே. உலகத்துக்கே கீதை தந்த கீதாச்சாரம் பண்ண கிருஷ்ணனுக்கு இவன் உபதேசம் பண்ணுறான் விதுரை. இவன் சொன்னான், டே பசிக்கிறது ஊத்துறா அப்படின்னா. இவன் வலப்பக்கமாக ஊற்றினான், கிருஷ்ணா பார்த்து பிடின்னா. இடப்பக்கம் பிடிச்சா வலப்பக்கம் போச்சு, வலப்பக்கம் பிடிச்சான் இடப்பக்கம் போச்சு, 2 பக்கமும் பிடிச்சான் கீழே போச்சு. இப்போ பரம்பொருள் கிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அதுதான் இன்றைய எங்களுடைய புதுப்பெரியவா மனசில் உள்ள தேரோட்டத்து செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன். விதுரா, நான் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்ததே கம்சனை அழிக்க. அதுக்கு எனக்கு 2 கை தேவைப்படல, ஒத்த கையில் பிடிச்சி தூக்கி விட்டெறிஞ்சிட்டேன். ஆனால் உன் அன்பான உப்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு தேரை விட்டு இறங்கி வந்த எனக்கு 4 கை இருந்தாலும் பத்தாதுரா. உன் அன்புக்கு நான் அடிமை, உன் அன்புக்கு நான் அடிமைன்னா. அந்த மாதிரி இந்த கட்சி ஏகம்பனுடைய ஆலயத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த திருத்தேர் தொண்டர்களுடைய அன்புக்குத்தான் அடிமையே தவிர அங்கே ஆடம்பரமோ பரிவட்டமோ பரிவாரமோ நமக்கு தேவையில்லை. நாளை கூட நீங்கள் நாங்கள் அங்கே நிற்கலை இங்கே நிற்கலைன்னு நினைக்காதீங்க. சுவாமி நம்மளை பார்ப்பார். நம்ம கைங்கரியம் செய்யணும், தொண்டு செய்யணும். இந்த இப்போ 4-5 நாள் குடும்பத்தை விட்டுட்டு கார்த்தாலேருந்து 30 தடவை ட்ரை பண்ணேன் ஃபோனுக்கு. ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஆனால் தேர் அங்கே போகிற வரைக்கும் நமக்கு உயிர் ஃபோனுக்குள்ளே தான்ட்டார்.
அதுக்கு என்ன காரணம்? இவருக்கு என்ன ஜனாதிபதி விருது கொடுக்க போகிறாளா? அது இல்லை. 10 பேர் அதனால் பயனடைவாங்கல்ல. இதைத்தானே நம்முடைய காஞ்சி மகானும் புதுப்பெரிவாரும் பாலப்பெரிவாரும் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய அப்படியே மகாபெரியவருடைய நிழலா மடத்துக்கு வந்திருக்காரு அந்த சுவாமிகளும் நினச்சதை நிறைவேற்றியிருக்காங்கள, அதுக்கு ஒரு கைத்தட்டு. அதனால் நாளைக்கு எல்லாரும் ஈகோன்னு சொல்லிட்டு நல்ல தேரை வடம் பிடிச்சு அங்கே கொண்டு போய் நிலையில் நிறுத்துகிற வரைக்கும் நம்முடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அள்ளி கொடுத்தவா, கிள்ளி கொடுத்தவா, உடல் உழைப்பு தந்தவா, இந்த மணிமண்டபத்தை சார்ந்தவா எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லி, குறிப்பாக நம்ம மகாலட்சுமி மாமி சுப்பிரமணிய சாருக்கும் அவளுக்கு தோளுக்கு துணையாக நிற்கக்கூடிய எங்களுடைய ஜெயராமண்ணா, பத்மநாபன் சார், மற்ற அந்த இவரை பற்றி யாரை பற்றி ஃபோனில் பேசினாலும் உயர்வாக சொல்வா. அதுக்கெல்லாம் விட எங்கள் மணிமாமா, நான் எப்போ வந்தாலும் அப்படியே அவர் பாதத்தில் ஒரு சிஷிய கோடி மாதிரி உக்காந்துப்பேன். அவருடைய பார்வை பட்டால் போதும். அந்த காலத்தில் அவர் பிடெக் எம்டெக்கு பெரிவாளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கைங்கரியமாக வந்து, இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், ராஜராஜ சோழன் கட்டியது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு. இந்த மாதிரி கற்கோயில் பெரியவாளுக்கு கட்டி அதை பாதுகாக்கிறாரே, அந்த மணிமாமாவுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள் சொன்னாலும் நமக்கு தகும். அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவா, பக்த கோடிகளுக்கு எல்லாம் செய்யக்கூடியவா, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். வான்மழை வடாது பெய்து மழை வளம் சுரந்து மன்னன் கோன்முறை அரசு செய்கம்பா. என்னடா வேண்டுகணும்னா, அண்ணா வந்து என் கோவில் பற்றி சொல்லு அப்படிம்பார். அவருக்கு எல்லா கோவிலும் அவர் கோவில் தான். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அபிராமி பட்டர் தான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படிம்பார். நல்ல மனதை மனிதர்களுக்கு கொடுங்க. குறை பேசுகிறத நிறுத்துவோம், நிறைய மட்டும் பார்ப்போம், நிறைவோடு செல்வோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே எங்கள் மகாபெரியவருடைய சன்னிதானத்திலேருந்து சொல்கிறேன், ஜெயேந்திரருடைய இதய துடிப்பு ஜெயராமன் சார். அவர் இந்த மண்ணுலகத்தில் எதெல்லாம் நினைச்சாரோ, போக முடியாத இடங்களுக்கு, போக முடியாத பகுதிகளுக்கெல்லாம் சென்று சென்று பொருளாதாரத்தில் நலிவடைந்த மனிதர்களுக்காக மடம் இறங்கி உன்னை நோக்கி வரும் என்று வாழ்ந்தவர் ஜெயேந்திர சுவாமிகள். அவருடைய இதயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர். இன்றைக்கு அதே வழியை ஒட்டி புதுப்பெரிவாளுடைய அன்புக்கு பாத்திரமாகி இந்த ஏகாம்பர இறைப்பணி அறக்கட்டளை மிகுந்த நேர்த்தியோடு இந்த தேர் திருவிழா உற்சவத்தை நடத்தப் போகின்றார்கள். அதற்கு எல்லா வகையிலும் உறுதுணை செய்யக்கூடிய மணிமண்டபத்து சான்றோர்களுக்கும் உதவி செய்த உங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, மன நிறைவோடு இல்லம் திரும்பி நாளைக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் உற்றார் உறவினரோடு வந்து இந்த தேரை வடம் பிடித்து தடம் மாறாமல் கொண்டு போய் நிலையத்தில் சேர்ப்போம். அதற்கு பெரிவாளுடைய பரிபூர்ண கருணையும் கடாட்சமும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா மகராஜிக்கு உங்கள் எல்லாருடைய ஆற்றுலையும் சுபகாரியமே நடக்கட்டும்னு அவருடைய பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். பெரிவாச்சரணம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.